இப்போ நியமத்தில் கடைசி நியமம் ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வரன் அப்படிங்கிறத பதஞ்சலி கடவுள் அப்படின்னு சொல்லலை, சில குவாலிட்டிஸ் கொடுத்து யாருக்கு இந்த குவாலிட்டி இருக்கோ அவர் ஈஸ்வரன், விசேஷ புருஷன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம நம்மையும் மீறிய ஒரு பெரிய சக்தி அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். பிரணிதானம் அப்படின்னாலே கம்ப்ளீட் சரண்டர், சரணாகதி. நான் இத்தனை வேலையை பண்ணிட்டேன், ஆனால் நான் நினைத்த பலன் அதில் கிடைக்கல, இருந்தாலும் என்னுடைய வேலையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையுமே அந்த பெரிய சக்திக்கு சரணடைக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஈஸ்வர பிரணிதானம். இன்றைக்கி சில பேரால் இந்த ஆசனம் உத்தீத திரிகோணாசனா பரிவிருத்தி ஈஸியாக பண்ண முடியும், ஆனால் அவங்களால அந்த எஃபெக்ட் கிடைக்குமாங்கிறது தெரியல. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 பாஸ்டரில் எப்படி இதை நல்லா இன்டென்சிஃபை பண்ண வைக்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லாவே முறுக்கி கைகளை இன்னும் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ தூரம் அந்த எஃபெக்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம உத்தீத திரிகோணாசனா பரிவிருத்தியோட மாடிஃபிகேஷன் பார்த்துட்டு இருந்தோம். இத்தனை நாள் அதை எப்படி இலகுவாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதே பொசிஷன், அதே ஆசனத்தை எவ்வளோ கொஞ்சம் கடினமாக பண்ண முடியுமோ அந்தளவு கடினமாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வலது காலை சைடில் எடுத்துகிட்டு போயிடுங்க, நேராக பாருங்கள். இன்ஹேல், கைகளை ஷோல்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே ட்விஸ்ட் பண்ணுங்கள் இடது பக்கம். கைகளை கால்களுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் மேலே பாருங்கள். இப்போ இன்ஹேல், தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே மேலே வாங்க. இதே இது இப்போ எக்ஸேல் பண்ணிட்டு அடுத்த பக்கம் பண்ணலாம். வலது பக்கம் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். இடது கை எவ்வளோ பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பின்னாடி கொண்டு போங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே தலையை கீழே குனிஞ்சு மேலே வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் ரெண்டையும் கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை இடது கால் பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ அடுத்த மாடிஃபிகேஷன், அதாவது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் பண்ணுறதா இருந்தால் ஒரு யோகா ஆசிரியர் துணை இருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது வலது காலை சைடில் எடுத்துகிட்டு போங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ஆர்ம்ஸ் அப் டு ஷோல்டர் லெவல், கைகளை தோள்பட்டை வரையும் கொண்டு வாங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ட்விஸ்ட் பண்ணுங்கள் இடது பக்கமாக. கைகள் எவ்வளோ பின்னாடி போகணுமோ போட்டோம். இப்போ மெதுவாக வலது கையை பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க. மாலை மாதிரி கோர்த்துக்கணும். நல்லா ட்விஸ்ட் பண்ணி மேலே பாருங்கள். இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே ஹெட் டவுன், கையை ரிலீஸ் பண்ணிட்டு மேலே வாங்க. எக்ஸேல், அதே மாதிரி வலது பக்கம் போங்க. இடது கை எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ கொண்டு போயிடுங்க. இப்போ மெதுவாக வலது கையை பின்புறமாக எடுத்துகிட்டு வாங்க, முதுகுக்கு பின்னாடி. இடது கையால் கோர்த்துக்குங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணி மேலே பாருங்கள். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை விரிவு பண்ணிவிட்டு மேலே வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. வலது காலை இடது கால் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட்.
இன்றைக்கி நம்ம பார்த்த மாடிஃபிகேஷனில் இன்டென்சிஃபிகேஷன், அதாவது இந்த பாஸ்டரில் இன்னும் எவ்வளோ தூரம் அந்த பெனிஃபிட்டை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது. கிளாசிக்கலாக பண்ண முடிஞ்சவங்க மட்டும்தான் இதை ட்ரை பண்ணணும். இது பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்களே பார்த்துருப்பீங்க, கைகள் வந்து காலுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்படிங்கும்போது நம்ம ட்விஸ்ட்டு ரொம்ப ஃபுல்லாகும். வயிற்றுக்கும் அந்த தொடையும் ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அது பண்ணும்போது இடுப்பு, வயிற்றுப்பகுதி, நெக்கு, ஸ்பைனு எல்லாத்துக்குமே ஒரு இன்டென்ஸ் எஃபெக்ட்டு. இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு இன்டென்சிஃபிகேஷன் பார்த்தோம். அது யோகா ஆசிரியர் துணை இல்லாமல் ட்ரை பண்ணவே வேண்டாம். அதாவது அந்த பொசிஷனில் போயிட்டு கைகளை பின்னாடியே கோர்த்துக்கிறோம். கோர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா செஸ்ட்டு, மார்பு பகுதியுமே நல்ல விரியும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அடிவயிறு, ஸ்பைனு, மார்பு பகுதி, நெக்கு, நெக்கு, கைகள், அப்புறம் கால்கள் எல்லாத்துக்குமே ஒரு இன்டென்சிஃபைடு எஃபெக்ட்டு இந்த ஆசனத்தில் கிடைக்குது. அதனால் இந்த ஆசனம் ரெண்டும் பண்ணும்போது ஒரு யோகா ஆசிரியர் துணை இல்லாமல் பண்ண வேண்டாம்.